காஞ்சி மடத்திற்கு ஒரு தம்பதியர் வந்தனர். அவர்களின் முகத்தை பார்த்த சுவாமிகள், ஏன் சோகமாக இருக்கே, என்ன விஷயம் என கேட்டார். பெரியவா, கல்யாணமாகி 10 வருஷமாச்சு, குழந்தை இல்லை என அந்த பெண் சொல்லும் போதே குரல் கம்மியது. குழந்தை பேறு கிடைக்க வேண்டுமானால் கர்மவினை நன்றாக இருக்க வேண்டும். அந்தந்த குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்றார் மகா பெரியவா. சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்த அவர், உன்னோட பாட்டி எப்படி செத்து போனா தெரியுமோ என கேட்டார். பதைத்தபடி தன் பாட்டியின் கடைசி காலம் எப்படி இருந்தது, அவர் எப்படி இறந்தார் என்பதெல்லாம் மனதிற்குள் வந்தது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என எண்ணியபடி சுவாமிகளை வணங்கினார்கள் அந்த தம்பதியினர். அப்போது மகா பெரியவர், உன்னோட தாத்தா ரொம்ப கோபக்காரரா இருந்தார். எப்போதும் பாட்டி திட்டிக் கொண்டே இருப்பார். சில சமயத்துல அடிக்கவும் செய்வார். பொறுத்து பார்த்தால் அந்த புண்ணியவதி ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னு கிணத்துல விழுந்துட்டா, தற்கொலை பண்ணிவிட்டா. அதனால பெண் சாபம் உங்க குடும்பத்துக்கு இருக்கு. இதற்கான பரிகாரத்தை செய்தா போதும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என ஆசியளித்தார். கட்டாயம் பண்றேன் பெரியவா என்றார். அதன்படி பரிகாரத்தை செய்து முடிக்க குழந்தை வரம் கிடைத்தது. காஞ்சி மகா பெரியவர் சொல்லும் உபதேசம் என்னவென்றால், வளர்ப்பிறையில் செய்யும் வழிபாடு வளர்ச்சியை தரும், தேய்பிறையில் செய்யும் வழிபாடு பிரச்சனையை தீர்க்கும் என்பார். ஈர ஆடையுடன் வழிபாடு செய்யாதே என்றும் கூறுகிறார். தெற்கு நோக்கி பூஜை செய்ய வேண்டாம் என்பார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா பொற்பாதம் சரணம் சரணம்.